நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்பயுமே ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. மூஞ்சி மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. எப்பயுமே கொஞ்சம் அந்த திங்கிங் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு வழக்கில் அதில் அப்படி இருக்கும். அவங்க இன்னைக்கு ரொம்ப உக்கிரமாக இருந்தாங்க. என்னென்னா, நாங்கள் எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், நீட் தேர்வில் ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சுருக்கோம், நீங்கள் என்னடானா எங்களுக்கு காசு தர மாட்டாங்க, வரியை வாங்குறாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு எங்கள் மேலே எப்போ பார்த்தாலும் ஐயா ஐயான்னு புலம்பிகிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு கோவப்படுதாங்களா. நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும். அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு, ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்போ ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க, எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும். ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கதான் வன்மம், எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி. அதை நமக்கு நின்று கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கணும். நான் அந்த விஷயத்தை படிக்கணும். அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டை திருப்பி கொண்டு வந்தவர் மோடி. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது, இல்ல கோர்ட்டுக்கு போறது, இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது, தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வர விடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்.